2 நாளுக்கு முன்னாடி வரை இவங்க அப்பா வந்து எங்க வீட்டுல போய் என் அப்பா அம்மா வீட்டுல போய் எங்க அம்மாவை அடிக்க போய் ஸ்னேகாவையும் அடிக்க போய் எங்க மண்டே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இது ஸ்னேகாவோட அம்மா, இது ஸ்னேகா கையில பாட்டிலோட வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க. யாரு? எங்க அப்பா. வீடியோஸ் நிப்பாட்டணும் வந்து மிரட்டி வீடியோ நிப்பாட்டலன்னா நாளைக்கு என்ன நடக்கும் பாருங்க. இங்க வந்திருக்கணும். என்கிட்ட சிசிடிவி இருக்குல்ல, என்கிட்ட சிசிடிவி இருக்கு. என் வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. என்கிட்ட சிசிடிவி இருக்கு. இது யார் போட்டோ எடுத்தா? இது நான் தான் எடுத்தேன். கால் பண்ணாங்க உங்க அப்பா இங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு. நான் கை வச்சேன்னா அது வேற மாதிரி இருக்கும் சண்டை வரும். உங்க அப்பாவை தயவு செஞ்சு நீ கூட்டு போயிருங்கிறதுக்காக. ஜெயில இருக்கும்போது இவங்க எல்லாம் எடுத்தாங்க. இவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எங்க அப்பாவுக்கு ஒரு காமன் சென்ஸா புரிய வேண்டாமா சார்? வைஃப் கூட சேர்ந்துட்டோம், அதுக்காக இப்படி பண்ணணுமா? அங்க வச்சு என்னைய தான் திட்டுறாரு. நீ அப்படி இவ்வளோ பிச்சைக்காரி தானே நீ அப்படின்னு என்னையும் சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன் உங்க பொண்ணு என்ன பிச்சைக்காரன்னு எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னதுக்கு என்ன அவர் கை நீட்டி அடிக்க வந்தாரு. அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. என்ன அடிக்க வந்தாரு? அப்ப நான் அன்னைக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, என்ன அடிக்க வந்தாங்கன்ட்டு. கொடுத்துக்கலாமே, நீங்க கொடுங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம். சரி, ஏற்கனவே எத்தனை கேஸ் சார், எத்தனை இது அலைஞ்சு ஒண்ணு எடுக்க மாட்டேங்காங்கன்னா அன்னைக்கு நான் கொடுக்கல. எங்கேயுமே எடுக்க, ஆனா அவங்க சொன்னப்ப எடுக்கறாங்கல்ல. ஆனா அவங்க போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் முடியாத பொண்ணு நீங்க கேவலப்படுத்துறீங்க. அப்ப கல்யாணம் முடிஞ்ச பொண்ணை கேவலப்படுத்தினா தப்பு இல்ல, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தினா தப்பு இல்ல. இதே தங்கச்சி அதே பொண்ணுதான் எனக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி மீடியால போய் என்ன வந்து பிளே கேர்ள்னா அப்பெல்லாம் யாருமே எதுவுமே எடுக்கலையே. நான் அப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு யாருமே எடுக்கலையே. அப்போ நான் கல்யாணம் முடியாம தானே இருந்தேன். இப்போ ஏன் இவ்வளவு இப்படி வராங்க எனக்கு அதுதான் புரியல. இப்போ ஏன் இந்த போலீஸ்காரங்களும் இவ்வளவு துடிக்கிறாங்கன்ட்டு.